அப்பவே அவருடைய நகைச்சுவைக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாக்குறாங்க. இந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு ஷோல கோமாளியா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதான் குக் வித் கோமாளியில இவர் ஒரு கோமாளியா கூப்பிடுறாங்க. அப்ப அவருடைய தொடர் முயற்சி, கடின உழைப்பு, அவருடைய திறமை, அந்த மூணுத்தையும் அந்த இடத்துல அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த ஒரு கட்டம் தான் தமிழ்நாட்டுல KPY பாலாவை ரொம்ப அதிகமா பிரபலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில அவருடைய முழு திறமையும் காமிச்சு தமிழ்நாட்டு மக்களை சிரிக்க வச்ச KPY பாலா அப்புறம் படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாரு. என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னா ஜூங்கா, நாய்சேகர், புலிகுத்தி பாண்டி, பிரெஞ்ச் போன்ற படங்கள்ல நடித்திருந்தாரு. எந்த ஒரு வாய்ப்பும் சாதாரணமா கிடைக்காது. எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் அதுல நம்மளுடைய முழு திறமையையும் காட்டணும் அப்படின்ற நோக்கத்திலேயே எல்லாத்தையுமே அவர் பண்ணாரு. எல்லா கதாபாத்திரங்களையும் அவருடைய பெஸ்ட கொடுத்திருந்தாரு. அவருடைய நகைச்சுவை மூலமாவே தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டாரு. இதுவரைக்கும் ஒரு நகைச்சுவை கலைஞனா பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதனுடைய இன்னொரு முகம் தெரிய வரப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது.